என் உயிரினும் மேலான என் உடன் பிறப்புகளே, என் வாழ்க்கை வரலாற்றில் சில நிமிடங்கள் புரட்டி போடும் இந்த புலவன் நான். உங்களோடு இணைவதில் மக்கற்ற மகிழ்ச்சி. 23 வயதில் 18 வயதில் திருப்பூருக்கு நான் வந்தபொழுது முதலில் டையிங்கில் வேலை பார்த்தேன். அருள்புரம் சின்னக்கரையில். அப்போது அறிமுகம் சதீஷ்குமார் என்ற பெரிய குலத்து ஒரு நண்பன் மூலமாக முதல் வேலை அங்கே எனக்கு ஒப்படைக்கப்பட்டது. அடுத்த தலைமுறைக்காக இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சாமானிய மக்களின் சர்வாதிகாரன் என்று சொன்னால் அது உலகிற்கே ஒப்பாத ஒரு உரிமை காவியம். என் தகப்பனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஒருவராகவே அத்தனையும் இயக்க முடியாமல் தன்னையும் இழந்து தன் குடும்பத்தையும் இழந்து தன் சொந்த பந்தங்களை வாழ்க்கை வரலாற்றை அத்தனையும் இழந்து என் குடும்ப வளர்ச்சியிலும் சரி எங்களுக்கு உண்டான இருப்பிட வசதி, வாழ்விட வசதி, உறைவிட வசதி அத்தனையும் இருந்தும் இல்லாமல் வானம் பார்த்த பூமியாகவே கண் துடைப்பாக மாறிவிட்டது. இத்தகையான படுபாதகையான செயலுக்கு அவர் வணங்கிய ஆண்டவனும் அவர் வணங்கிய தெய்வ உடுக்கை ஒளியும் சிவபுராணமும் தான். அவரளவில் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை குறிப்புகளை பார்த்தாலும் அவரால் முடிந்ததை முயற்சி செய்து தன்னை அழித்து கொண்டார். சினிமா துறையில் இயங்கிக் கொண்டிருந்த மக்களை அவரால் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலும் அவரால் இந்த உலகம் இயங்கியது, இந்த சினிமா துறையும் இயங்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இது உண்மையான சம்பவம். இன்றளவும் கூட, இன்னைக்கும் கூட வானம் பார்த்த கண்ணீர் விடுவது போல இந்த நிலங்களை பார்த்து கண்ணீர் விட்டவன் தான் இந்த நாகராஜன். சொந்த நிலங்களை பார்த்து முந்தைய வருடம் கூட நல்ல மழை பொழிந்தது. எங்கள் ஊரில் 2 போகம் நெல் நடவு செய்தார்கள். ஆனால் எங்களால் முடியவில்லை. கிணற்றில் நீர் இருந்தும், தவழ்ந்து கொண்டிருந்த நீர் இருந்தும் மின் வாட்டார் வசதி இல்லை. இந்த நிலங்களுக்கு உண்டான ஆவணங்கள் அனைத்தும் அடுத்தவனிடத்தில் இருந்ததால் எங்களால் பட்டாவும் வாங்க முடியவில்லை. மின்சாரம், இலவச மின்சாரம், இலவச பல்பு, மின்சார வசதி, மோட்டார் வசதி எதுவும் வாங்க முடியவில்லை. கண் துடைப்பாகவே போய்விட்டது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானேன். இன்றளவும் அந்த ஊரில் மழையே இல்லாமல் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள். என் வாக்கும் என் வேதனையும் என் வாழ்வும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும் என்ற அரசியல் ரீதியோடு அரசாங்க வழிமுறைகளில் நான் வளர்ந்தவன். நான் இன்றைக்கும் என் திராவிடமும் என் தியாகமும் என் கண்ணீருக்கு இணையானது என் சொல் வாக்கும் என் அருள் வாக்கும் 8க்கு அதிபதியான என் தாய் தகப்பனையே வணங்கிவிட்டு எவை அழிக்க வேண்டும், எவை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்பவன் நான் தான். இந்த உலகத்தை அனைத்தையும் கட்டி புரட்டாலும் கட்டி போட்டாலும் ஆற்றல் மிகுந்த ஆட்டி படைக்கும் சர்வாதிகாரனும் சாமானிய மக்களில் ஒருவனும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது ஈராக் மனிதர்களும், ஈரான் மனிதர்களும், ஜெருசலேம் மனிதர்களும் தான். நான் ஒருவனால் மட்டுமே இதையெல்லாம் சாதித்து சகித்து கொள்ள முடியாது என்றாலும் என்றாவது ஒரு நாள் வாழும்போது மனிதன் தனக்கான அபகரிப்பும் அதிகாரமும் ஆற்றலும் வருமானமும் பொருளாதாரமும் கொள்ளை
அனைத்திலும் முன்னுரிமை பெற்றாலும், மனிதன் என்ற போர்வையில் முன்னுரிமை பெற்றாலும், மரணம் என்ற இயற்கையில் இறைவனோடு அத்தனை மனிதர்களும் ஐக்கியம் அடைகின்றான். அப்பேற்பட்ட சர்வபலம் கொண்ட மரணத்தை காதலித்து, மரணத்தை சுவாசித்து, மரணத்தில் காதலித்தவன் இந்த நாகராஜன் என்று சொன்னால், இந்த உலகெங்கிலும் உலகப் போரால் கூட நினைத்து பார்க்க முடியாத கண்ணீரின் என் கண் துடைப்புகளும் கர்ச்சிப்பின் துளிர்வு வேதனைகளும். வாழ்க்கை ஒரு பக்கம் விளையாட்டு என்றால், என் வரலாற்றில் துணைவியாக வந்தவளும் சரியில்லை என்று சொல்லக்கூடாது. முதலும் முடிவும் ஒன்றாகவே அமைந்துவிட்டது. என்னை சரியாக புரிந்து கொள்ள காரணத்தினால், புரிதலும் புரிந்து கொள்ளாததலும் இந்த காதல் என்ற துணைவி என்ற வாழ்க்கை வரலாற்றில் சரியான புரிதல் இல்லாத காரணமே இதற்கு தான ஒப்பற்ற வாழ்க்கையும் ஒப்பீடு இல்லாத காதலும். உளறி கொட்டி என்ன லாபம், அவன் காமத்தில் மீதி வந்ததால் இதன் லாபம். மிச்ச மீதி இருக்குமானால் அவன் வாலிப வயதில் அவனுக்கு உண்டான உயிரணுக்களில் உருவான காதல் கதை வரலாற்றில் ஒரு மீதம். இதுதான் ஒரு சாதாரண மனிதனிலிருந்து சர்வாதிகாரம் வரைக்கும் அவனுக்காகவும் அவன் மக்களுக்காகவும் அவன் குடும்பத்திற்காகவும் இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு சக்தி. மேலும் ஒரு நிலைப்பாட்டில் என்னவென்றால், வரப்போகின்ற தேர்தலில் அளவுக்கு அதிகமான பொருளாதாரங்களையும் மதிப்பீடுகளையும் பணப்புழக்கங்களையும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் அத்தனை மனிதர்களுக்கும் உண்டு. ஆனால் மக்களால் உருவாக்கப்பட்டு இயக்கப்பட்டு மக்களிடம் இருந்து சம்பாதிக்கின்ற ஒரே ஊழல்வாதி அரசியல்வாதி தான். 50 ஆண்டுகால ஆட்சி அரசியல்வாதிகளாகவும் சரி, 5 ஆண்டுகால ஆட்சியின் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அவனது குடும்ப கணக்கில் எத்தனை கோடிகள் உள்ளது என்பதை அனைவராலும் அறிந்த விஷயம். இனிமேல் அந்த அக்கிரமத்தின் உச்சகட்டமும், அந்த பணவெறிகள், மதவெறிகள், போதை வெறிகள், அரசியல் வெறிகள், ஊழல் வெறிகள் அத்தனையும் தலைதெறிக்க ஓடும் என்பதே அடுத்த ஆட்சியில் நாங்கள் நடத்தக்கூடிய அதிகார பலமும் ஆற்றல் மிகு வலிமை கொண்ட இரு மனிதர்களும் இருவர் துருவங்களும் இணைந்து இந்த ஆட்சியை ஆளப்போகின்றோம் என்பதை இந்த தமிழனோடு இந்த தலை நிமிர்ந்த உலகமும் ஆள வேண்டும் என்று சொல்லி, என்னோடு பயணித்தால் இந்த உலகமும் வளர்ச்சி அடையும், இந்த உள்ளூரும் வளர்ச்சி பெறும் என்று சொல்லி, இந்த விதிவிலக்கின்படி விதியை மீறி செல்பவனும் விதிமுறைகளை பின்பற்றாதவனும் எக்காலத்திலும் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்று சொல்லி, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் இட்டார் வெறியோர் இடாதோர் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற பல மொழிகளில் நீதிநெறி விளக்கத்தை நான் 5 புலங்களிலும் கற்றறிந்தவனும், சாதிக்க நினைப்பவனும் சாதி கலவரத்தை தூண்டியவனும் யாரென்று நீங்கள் யோசிப்பதற்கு முன் அத்தனையும் இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் நாகராஜனோடு இணைந்திருங்கள். இந்த காதலோடு கனிம வளங்களும் காம வளங்களும் ருசித்தால் மட்டுமே இந்த வெற்றியை நாம் விளையாட முடியாது. வெற்றியாகவே இருந்தாலும் கூட அதில் யார் ஆட்சி செய்தால் ஆள முடியும் என்று முக்கணிக்கும் அரசன் பாண்டியன், 3 சங்கங்களின் அரசன் பாண்டியன், முச்சங்கங்களின் அரசன் பாண்டியன், 3 மொழிகளின் தலைவன் பாண்டியன், MP3 சாங்ஸ் அடையாளம் கொண்ட ஆண்ட்ராய்டின் வழிவர்க்கமும் பாண்டியன், இந்த முத்துக்கண்ணன் பொன்னுத்தாய் வழிமுறைகளில் வந்த அத்தனை வாழ்க்கை வரலாறும் பாண்டியன், முத்துக்கண்ணன் பொன்னுத்தாய் பாண்டியன் நாகன். அதற்கு பிறகுதான் இந்த நாகராஜன்
அடியேன் நாகராஜனோடு இணைந்திருங்கள். அடிமட்ட தொண்டர்களிடமிருந்து அடிபணியாத உலக நாடுகளின் அதிபர் ஆட்சி வரைக்கும் நிமிர்ந்து நிற்போம். நாகராஜனோடு நிமிர்ந்து நிற்போம். நன்றி, வணக்கம்.